அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் கூர்மையான புத்திசாலித்தனமும் உள்ளவராக இருப்பீங்க. உங்கள் தொடர்பு திறன்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்குவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு உங்கள் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். உங்கள் ராசியிலே குரு இருக்கிறது கஷ்ட காலங்களிலும் பாதுகாப்பையும் தெய்வ அருளையும் கொடுக்கும். குடும்பத்தில் பார்த்தா உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும். உங்கள் பேச்சு புத்திசாலித்தனமாக இருக்கும். சில நேரங்களில் வெளிப்படையாகவும் இருக்கும். தந்தையுடனோட உறவு நல்லா இருக்காது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் அவரோட சண்டை போடவோ வாக்குவாதமோ செய்ய வேண்டாம். அமைதி காப்பது நல்லது. தாய் மன உறுதி உள்ளவராக இருப்பாங்க. உடல் நலனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்கள் அம்மாவோட சொத்து விஷயத்தில் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணால் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அல்லது வீட்டிலலாம் திடீர்னு ரிப்பேரு சிக்கல்னு வரும். உங்களுக்கு அது கொஞ்சம் செலவு வைக்கும். குழந்தைங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, தைரியசாலியாக இருப்பாங்க, ஆராய்ச்சி மனம் உள்ளவராக இருப்பாங்க. நீங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தாமதம் ஏற்படலாம். குழந்தைங்கள் வெளியூரில் வசிக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்காக. மருத்துவம் ஆராய்ச்சி இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறந்து விளங்குவாங்க படிப்பில். உடல் நலத்தில் எங்கே பிரச்சனை வரும்னா செரிமான அமைப்பு, வயிறு சம்மந்தப்பட்ட இதில் டைஜஷனில் பிரச்சனை வரும். ரத்த அழுத்தம், பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வர வாய்ப்பு தெரியுது. உடற்பயிற்சி, தியானம் போன்றவை செய்கிறது அவசியம். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவு ரொம்ப வலுவாக இருக்கும். உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். சில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். சரியானபடி பேசிக்கல தகவல் கம்யூனிகேஷன் இல்லாட்டி சிறு சண்டைகள் ஏற்படலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி புத்திசாலியாக இருப்பார். பேசும் திறன் நல்லாயிருக்கும். நடைமுறைவாதியாக ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதிகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு ஒரு பரிந்துரை அல்லது மூத்த அதிகாரிகள் யாரோட ஆதரவு மூலமாக ஈஸியாக வேலை கிடைக்கும். கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு தான் வேலை கிடைக்கும். வணிகர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், பங்காளிகள்னு சொல்கிற அந்த வணிக தொடர்புகளோட ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. குறுக்கு வழியில் போகாமல் ஒழுக்கமாக நல்ல வழியில் வளர்ச்சி பண்ணுறது நல்லது. பரிகாரங்கள்: புதன்கிழமை மகாவிஷ்ணுவையும் வியாழக்கிழமையில் பிரகஸ்பதியையும் வழிபடுவது நல்லது. வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யுங்கள். மஞ்சள் துணி, அப்புறம் இனிப்புகள், பருப்பு வகைகள் எது வேணால் நீங்கள் தானம் பண்ணலாம். இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் பண்ணலாம். தினமும் விநாயகர் பெருமானை வழிபடணும். கோபம், ரகசியத்தன்மை, சூழ்ச்சியெல்லாம் தவிர்த்துட்டு நேர்வழியில் போங்க. மேலும் பல தகவல்கள் பெற எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.